السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وفي ذلك فليتنافس المتنافسون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உயர்வான ரமலான் மாதத்தை நமக்கு பரிசாக அன்பளிப்பாக தந்தான். விருந்தாளியாக நம்மிடம் வந்த ரமலான் மாதம் இன்று நம்மிடத்திலிருந்து பிரிவதற்கு அது தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாட்களோ இரண்டு நாட்களோ தான் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு மிஞ்சி இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, ரமலான் மாதம் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த நேரத்தை நாம் எப்படி செலவழித்தோம் என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இமாமுனா முஹிதீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் தங்களுடைய உன்யத்து தாலிபீன் என்ற கிதாபிலே ரமலான் மாதத்தின் நிறைவில் மக்களுக்கு ஒரு அற்புதமான உபதேசத்தை செய்கிறார்கள். அந்த உபதேசத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானின் இரவிலே அவர்கள் செய்த உபதேசம், இந்த ரமலானின் கடைசி இரவிலே நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்வாக்கி வைத்திருக்கிறான். நோன்பின் மாதமாக, தொழுகையின் மாதமாக, குர்ஆன் ஓதுதலின் மாதமாக, அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்கக்கூடிய மாதமாக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். இந்த ரமலான் மாதத்தில் தௌபாவின் வாசலை அல்லாஹ் திறந்து வைத்தான். அதிலே கேட்கப்படக்கூடிய துஆக்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டான். நன்மைகளை எல்லாம் அள்ளி கொடுத்தான். தீயவைகளை விட்டும் அல்லாஹ் தடுத்தான். அமல்களை கபூல் செய்தான். அப்படிப்பட்ட சிறப்பான மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் ரமலான் மாதம் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் சுத்தப்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சேமிப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறது. ரமலான் மாதம் என்பது நம்முடைய இதயங்களை இபாதத்தின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பள்ளிவாசல்களை எல்லாம் சிறப்புப்படுத்தி செய்யக்கூடிய மாதமாக ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் பள்ளிகளை சிறப்பாக்கினான். மலக்குமார்களை அதிகமாக அனுப்பி மக்களுக்கு, நோன்பாளிகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய வைத்தான். ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் 6 லட்சம் பேரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்தான். இமாம் முஹிதீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்கள் இவை. தன்னுடைய பரக்கத்துகளை அல்லாஹ் இறக்கினான். பாவங்களை மன்னித்தான். அதிகமான நன்மைகளை அள்ளி கொடுத்தான். மக்களின் தரஜாக்களை உயர்த்தினான். ரமலான் மாதத்திலே ஹூரின் பெண்கள் எல்லாம் சோனத்திலே இருந்து கொண்டு மக்களை அழைப்பார்கள். அனி அல்லக்கும் யா மாஷர ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் வல் காயிமீன வல் காயிமாத் பிமா அஅத்தல்லாஹு லக்கும் மினல் கைராத். நோன்பு பிடித்த ஆண்களே, நோன்பு பிடித்த பெண்களே, தொழுகையை நிறைவேற்றிய ஆண்களே, தொழுகையை நிறைவேற்றிய பெண்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நலவுகளை இங்கே தயார் செய்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு அவன் தன்னுடைய பரக்கத்துகளை கொண்டு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான். வானத்திலும் பூமியிலும் இருப்பவர்கள் உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள் என்று அந்த ஹூருலின் பெண்கள் எல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே வாழ்த்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இமாம் கௌசுனா முஹிதீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள். கண்ணியமான பெருமக்களே, தொடர்ந்து அவர்கள் சொல்வார்கள், அப்படிப்பட்ட மாதம் இதோ உங்களை விட்டும் விடைபெற இருக்கிறது. இவ்வளவு உயர்வான அதிகமான நன்மைகளையும் பாக்கியங்களையும் தந்த மாதம் இதோ உங்களை விட்டும் விடை பெற தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அந்த மாதத்திற்கு நாம் எல்லாம் சலாம் சொல்வோம். அஸ்ஸலாமு அலைக யா ஷஹர ரமலான், அஸ்ஸலாமு அலைக யா ஷஹர ஸியாமி வல் கியாமி வ திலாவத்தில் குர்ஆன், அஸ்ஸலாமு அலைக யா ஷஹர தஜாவுஸி வல் குஃப்ரான், அஸ்ஸலாமு அலைக யா ஷஹரல் பரக்கத்தி வல் இஹ்சான்,
السلام عليك يا شهر التحف والرضوان. السلام عليك يا شهر النسك والتعبد. السلام عليك يا شهر الصيام والتهجد. السلام عليك يا شهر التراويح. السلام عليك يا شهر الأنوار والمصابيح. السلام عليك يا أنس العارفين. السلام عليك يا فخر الواصفين. السلام عليك يا نور الواقعين. السلام عليك يا روضة العابدين. فيا شهرنا غير مودع ودعناك. ரமதானுக்கு சலாம் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ரமதான் மாதமே, மனமில்லாமல் உன்னை நாங்கள் பிரியாவிடை கொடுக்கிறோம். எங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் உனக்கு சலாம் சொல்லி உன்னை விடை பெற்று அனுப்புகிறோம். كان نهارك صدقة وصياما وليلك قراءة وقياما فعليك منا تحية وسلاما. ரமதான் மாதமே, உன்னுடைய பகலெல்லாம் நாங்கள் சதகா செய்யக்கூடிய, நோன்பு பிடிக்கக்கூடிய காலமாக இருந்தது. உன்னுடைய இரவெல்லாம் நாங்கள் குர்ஆனை ஓதக்கூடிய, நின்று வணங்கக்கூடிய காலமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நீ எங்களை விட்டும் விடை பெற்று செல்கிறாய். உனக்கு எங்களுடைய சலாமை எடுத்து சொல்கிறோம் என்று ரமதானுக்கு வழி அனுப்புகிறார்கள். நம்முடைய குருநாத முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்கிறார்கள், ரமதானே, மீண்டும் எங்களை வந்து நீ அடைவாயா? அல்லது மரணம் எங்களை வந்து அடைந்து மீண்டும் உன்னை அடைய முடியாமல் நாங்கள் ஆகிவிடுவோமா என்பதை நாங்கள் அறியவில்லை. இந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது, விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் சில நாட்களில் விளக்குகள் அணைக்கப்பட்டுவிடும், தராவீஹ் முடிந்துவிடும், நாங்கள் வழமை போல சென்று விடுவோம், இபாதத்தின் மாதமாகிய உன்னை நாங்கள் பிரிந்து விடுவோமே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் என்ன சொல்வது? எங்களிலே யாருடைய அமல்கள் எல்லாம் ரமதானில் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் யார் இந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்தாமல் இந்த ரமதான் மாதத்திலே விரட்டப்பட்டு விட்டார்களோ, அமல்களை விட்டும் தூரமாக்கப்பட்டு விட்டார்களோ, அவர்களுக்கு நான் இரங்கல் சொல்வதாக இருக்கிறேன் என்கிறார்கள். எப்படி மரண வீட்டிலே அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு சென்று இரங்கல் சொல்லப்படுமோ, அதே போல ரமதானை சரியான முறையில் பயன்படுத்தாத மக்களுக்கு நம்முடைய குருநாதர் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரங்கல் சொல்கிறார்கள். இந்த ரமதானில் யார் விரட்டப்பட்டு விட்டார்களோ அவர்களுக்கு இரங்கல் சொல்லிக் கொள்கிறேன். யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அப்படிப்பட்ட நன்மக்களே, அல்லாஹ்வுடைய தவாபு, அற்புதமான கூலியை கொண்டும், சொர்க்கத்தை கொண்டும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டும், ரஹ்மத்தை கொண்டும், பாவ மன்னிப்பை கொண்டும், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை கொண்டும் நீ சுபச்செய்தி பெற்றுக்கொள்வாயாக. அதே நேரத்தில் பாவங்களிலே கழித்து இந்த ரமதானை சரியான முறையிலே பயன்படுத்தாதவர்களே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டும் அவனுடைய இழிவான நிலையை கொண்டும் நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதே, உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வரவில்லையா? அழக்கூடிய கண்களை எங்கே, கண்ணீர் வடிக்கக்கூடிய கண்களை எங்கே என்று கேள்வி எழுப்புகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, தொடர்ந்து கேட்கிறார்கள், ஏன் இப்படி இருக்கிறாய்? இப்படி அமல் செய்யாமல், புனிதமான ரமதானை கிடைத்தும் நீ அமல் செய்யாமல் இருந்து விட்டாயே, ஏன் இப்படி இருக்கிறாய்? எத்தனை நாட்களுக்கு நீ தௌபாவை பிற்படுத்தி வைப்பாய்? எத்தனை நாட்களுக்கு நீ தௌபாவை பிற்படுத்தி வைப்பாய்? எத்தனை ஆண்டுகளுக்கு நீ தள்ளி போடுவாய்? அடுத்த ஆண்டு நீ இருப்பாய் என்று உனக்கு யார் உத்தரவாதம் தந்தது? கலா கதிரை உன் கையில் யாரும் தந்து வைத்திருக்கிறார்களா? உன்னுடைய ஆயுள் இவ்வளவு நாட்கள் என்று உனக்கு யாரும் அறிவித்திருக்கிறார்களா? எத்தனை பேர்கள் இந்த ரமதானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடைய முடியாமல் ஆனதை நீ காணவில்லையா? எத்தனையோ பேர்கள் ரமதானை அடைந்தும் கூட ரமதானின் நிறைவு பகுதி வரை அவர்களால் வாழ முடியவில்லையே, நீ சிந்திக்கவில்லையா? எத்தனையோ பேர்கள் பெருநாளிற்காக தன்னை தயார்படுத்தி வைத்தார்கள், ஆனால் பெருநாள் தினத்திலோ அவர்கள் கபரிற்குள்ளே இருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் தனக்காக ஆடைகளை வாங்கி தயார் செய்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அந்த ஆடையோ அவர்களுக்கு கஃன் துணியாக மாறிவிடுகிறதே. இதையெல்லாம் நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? கண்ணியமான பெருமக்களே, இமாமுனா கௌசுல் ஆலம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், மக்களே, இந்த ரமதான் மாதத்தை நீங்கள் அடைந்ததற்காக
ரமதானினுடைய நிறைவு பகுதியும் நீங்கள் அடைந்ததற்காக நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நோன்புகளும் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள். குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் ரமதான் மாதத்தை அடைந்து அதை விடை பெறக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்து கொள்ளுங்கள். நோன்பு பிடித்து தொழுது கொண்டிருந்த நன்மக்களே, சென்ற ஆண்டு உங்களோடு நோன்பு பிடித்தவர்களும் தொழுது கொண்டிருந்தவர்களும் இன்று இல்லையே. சென்ற ஆண்டு உங்களோடு இருந்தவர்கள் இன்று இல்லையே. உங்கள் பெற்றோரையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்களிடத்திலே அவர்களை உங்களை விட்டும் பிரிக்கக்கூடிய மலக்குல் மௌத் வந்துவிட்டார்களே. இதுதான் நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படும். எனவே நீங்கள் இந்த நேரத்திலே, அந்த மலக்குல் மௌத் வந்த நேரத்திலே உங்களுடைய குடும்பத்தார்கள் என்பதால், உங்களுடைய உறவினர் என்பதால் அவர்களை விட்டும் மலக்குல் மௌத்தை தடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருந்ததா? இல்லையே. அதே போல்தான் நாளை உங்களுக்கும் உங்களை விட்டும் தடுப்பதற்கும் யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், யார் ரமதான் மாதத்திலே ஹராமான காரியங்களை விட்டும் தங்களை பாதுகாத்து கொண்டார்களோ அந்த மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளட்டும், ரமதானின் இறைவன் தான் மற்றைய காலங்களிலும் இறைவனாக இருக்கிறான். ரமதானிலே அமல் செய்து விட்டோம், அடுத்த ரமதானிலே பார்த்து கொள்வோம் என்று இருந்து விடாதீர்கள். ரமதானினுடைய இறைவன் தான் ஷவ்வாலின் இறைவனாக இருக்கிறான். ரமதானின் இறைவன் தான் மற்றைய காலங்களில் இறைவனாக இருக்கிறான். ரமதானில் உங்களை யார் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஏறைய காலங்களிலும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த பரக்கத்தான மாதத்தை பிரியக்கூடிய இந்த நேரத்திலே நமக்கு நல்ல கூலியை தருவானாக. இந்த ரமதான் மாதத்திலே அவன் இறக்கி இருக்கக்கூடிய கிருபையை நமக்கு நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. இந்த ரமதானிலே மீதம் இருக்கக்கூடிய நாட்களை நமக்கு பரக்கத்தாக்கி வைப்பானாக. தன்னுடைய ஹிதாயத்தின் பக்கம், ரஹ்மத்தின் பக்கம் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து வைப்பானாக என்று குருநாதன் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்தவர்களாக ரமதானின் நிறைவிலே அவர்கள் நிரப்பமான துஆக்களையும் கேட்டிருக்கிறார்கள். அதையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமக்கெல்லாம் நிரப்பமாக தந்தருள்வானாக. எனவே கண்ணியமான பெருமக்களே, இந்த நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த ரமதானை நாம் அடைவோமா என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக, சரீர சுகத்தோடு நீளமாக்கி வைப்பானாக. நம் பெற்றோர்களுடைய ஹயாத்தையும் குடும்பத்தார்களுடைய ஹயாத்தையும் அல்லாஹ் நீளமாக்கி வைப்பானாக. சரீர சுகத்தோடு நீளமாக்கி வைத்து இன்னும் பல ரமதான்களை அடைந்து அதிலே அதிகமான அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த ரமதான் மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்ட படிப்பினைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்களை ஏனைய காலங்களிலும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி வைப்பானாக. ரமதானின் ஓதிய குர்ஆனை ஏனைய காலங்களிலும் ஓதக்கூடியவர்களாக, ரமதானில் நாம் நோன்பு பிடித்ததை போல மற்ற காலங்களிலும் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக, நின்று வணங்கக்கூடியவர்களாக, தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான பெருமக்களே, நம்முடைய தக்காவிலே இன்றைய தினம் தௌபாவுடைய நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாயிபு மினத் தம்பி கமல் லா தம்பலஹு. யார் பாவத்திலிருந்து தௌபா செய்து கொள்கிறார்களோ அவன் பாவமே செய்யாதவன் போல என்று சொன்னார்கள். நான் நேற்றைய உரையிலும் சொன்னேன், பாவத்திலிருந்து தௌபா செய்வதற்கு 3 நிபந்தனைகளை பெருமக்கள் கற்றுத்தருகிறார்கள். செய்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும், மீண்டும் பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறருக்கு யாராவது அநீதம் இழைத்திருப்பீர்களே ஆனால் அந்த யார் அநீதம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலும் பொறுப்பு தேட வேண்டும். இதுதான் தௌபாவின் நிபந்தனை என்று நம்முடைய பெருமக்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இவைகளையும் மனதில் வைத்து அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவிற்கு விருப்பமான துளிகள் 2 என்று சொன்னார்கள். ஒன்று போரில் சிந்திய இரத்த துளி, இன்னொன்று அல்லாஹ்வை அஞ்சி வடித்த கண்ணீர் துளி என்று சொன்னார்கள். எனவே இந்த நேரத்திலே கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். அந்த தௌபாவை கொண்டு தான் எல்லா விதமான நலவுகளும் கிடைக்கிறது என்பதையும் நேற்றைய உரையிலே நாம் தெளிவுபடுத்தினோம். எனவே அவைகளை மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் காத்திருக்கிறான். என்னுடைய அடியார்கள் இடத்திலே
தௌபா செய்ய மாட்டார்களா, அவருடைய பாவங்களை நான் மன்னிக்க மாட்டேனா என்று அவன் காத்திருக்கிறான். யாரும் கையேந்தி விட்டோம் என்றால் வெறும் கையோடு அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான். எனவே நாம் இந்த நேரத்திலே அவனிடத்திலே அதிகமாக தௌபா செய்வோம். ஆரம்பமாக சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த தஸ்பீஹை அல்லாஹ்விடத்திலே வசீலாவாக வைத்து ஒரு 10 முறை அந்த தஸ்பீஹையும் நாம் ஓதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு 10 முறை ஸலவாத் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமலான் மாதம் முடியும் பொழுது பாவங்களிலிருந்து சுத்தமானவர்களாக அல்லாஹ் நம்மை விடைபெறச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.